Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழ்நாட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்த நிலையில் சென்னையில் ஒருவரை கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்றது. தற்போது வரை ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இப்ப சோதனை முடிஞ்சிருச்சா? என்ன விவரங்கள்லாம் வெளியாகி இருக்கு? ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கில் இன்று காலை முதல் சென்னையில் 5 இடங்கள், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் 15 இடம் என மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். குறிப்பாக 5 மணி நேர சோதனைக்கு பிறகு இந்த சோதனையானது நிறைவுற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையின் முடிவில் சென்னையில் வேலை பார்த்து வந்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த அல் பாசித் என்ற நபரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கு தொடர்பாக இந்த அல் பாசித் என்ற நபரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை புரஷவாக்கம் அழகப்பா சாலை பகுதியில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த அல் பாசித் என்ற நபரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மயிலாடுதுறை திருமுல்லை வாசல் பகுதியைச் சேர்ந்த இவர் சென்னையில் கடந்த 8 மாதங்களாக பணியாற்றிக் கொண்டு தடை செய்யப்பட்ட அமைப்பான ஐஎஸ் அமைப்புடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும், அதே போன்று இளைஞர்கள் பலரை மூளைச்சலவை செய்து அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக ஆள் திரட்டி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து மூளை செலவை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக குரூப் ஒன்றை நடத்தி இதன் மூலமாக பல்வேறு இளைஞர்களை ஐஎஸ் என்ற தடை செய்யப்பட்ட அந்த தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக இவர் செயல்படுத்தியிருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அல் பாசித் என்ற நபரை கைது செய்து சென்னை புரஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு முக்கிய நபராக செயல்பட்டு வந்த இக்மா சாதிக் என்ற நபரால் இவர் கவரப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த இக்மா சாதிக் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று உளவுத்துறை அமைப்பால் தீவிரமாக கண்காணிக்கப்படும் 72 பேர் பட்டியலில் இந்த கைது செய்யப்பட்ட இக்மா சாதிக் என்ற நபரும் அதில் இருக்கிறார். இந்த இக்மா சாதிக்கை மையமாக கொண்டுதான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அல் பாசித் என்ற நபர் தொடர்ச்சியாக இதுபோன்ற ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் சென்னையில் 5 இடங்களும், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் 15 இடங்கள் என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. இந்த சோதனை தற்போது நிறைவுற்றிருக்கிறது. இந்த நிறைவுற்ற பிறகுதான் அல் பாசித் என்ற அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நடைபெற்ற 20 இடங்களிலுமே, சோதனை நடந்த 20 இடங்களிலுமே பல்வேறு மென்பொருட்கள், அதே போன்று பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும், அந்த ஆவணங்களில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆட்கள் சேர்ப்பது குறித்தான பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகு இவர்கள் இதுவரைக்கும் எத்தனை நபர்களை இதே போன்று தடை செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்திருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் இவர்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள், குறிப்பாக கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் இவர்கள் கூட்டம் நடத்தியிருப்பதும் தெரிய வந்தது. இதுபோன்று எத்தனை கூட்டங்களை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது வரை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.